டெல்லி பயணத்தை முடித்து உத்தரகாண்ட் சென்றுள்ளார் ஆதவ் அர்ஜுனா. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆதவ் அர்ஜுனா மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நீதிமன்றம் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா உத்தரகாண்டில் இருக்கிறார். Sir, what's your opinion, sir? Madras High Court decision, sir. We are working in justice. We are working in justice. Sir, do you think party will be able to resume as campaign after this? The justice and truth will come out. Thank you. Okay, sir. Thank you. கலவரத்தை தூண்டும் வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதாக ஆதவ் மீது வழக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா உத்தரகாண்டில் இருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், நீங்கள் விவரங்களை வழங்கலாம். ஆசினி வணக்கம். ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது உத்தரகாண்ட் செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். உத்தரகாண்டிலே செய்தியாளர் அவரிடம் கேட்கின்றார், தற்போது இது பற்றிய உங்களது கருத்து என்ன என்பதற்கு. நாங்கள் நீதிக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். உண்மையும் நீதியும் கண்டிப்பாக விரைவில் வெளிவரும் என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். டெல்லிக்கு எதற்காக சென்றார் என்ற அந்த உண்மையான விவரங்கள் தெரியவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த விஷயம் என்னவென்றால், அங்கு நடைபெறக்கூடிய அந்த விளையாட்டுப் போட்டிகள் சம்பந்தமான நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக அவர் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே டெல்லியிலிருந்து புறப்பட்டு அவர் உத்தரகாண்ட் சென்றிருக்கிறார். உத்தரகாண்ட் விமான நிலையத்திலே தான் செய்தியாளர் அவரிடம் கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லாமல் அவரை புறக்கணித்துவிட்டு செல்போன் மூலமாக பேசிக்கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் ஒருபுறம் பார்க்கின்றோம். ஓரிரு வார்த்தைகளை மட்டும் பதிலாக சொல்லி இருக்கின்றார். அவருடைய பேச்சின் சாராம்சம் என்னவென்று சொன்னால், நாங்கள் உண்மைக்காக நீதியை மீட்டெடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உண்மையும் நீதியும் வெளியில் வரும் என்று அவர் பதிலளித்திருக்கின்றார். அவர் சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த பதிவை பொறுத்தவரையிலே கலவரத்தை தூண்டக்கூடிய வகையிலே இருக்கிறது. எப்படி மற்ற நாடுகள், இந்தியாவினுடைய அண்டை நாடுகளில் எப்படி இளைஞர்கள் சேர்ந்து ஒரு புரட்சியை உருவாக்கினார்களோ அது போன்ற ஒரு புரட்சி இங்கும் நடைபெறும் என்ற ரீதியிலே அவர் தன்னுடைய கருத்துக்களை பேசியிருந்தார், பதிவிட்டிருந்தார். அந்த கருத்துக்கள் என்பது கலவரத்தை தூண்டக்கூடிய வகையிலே இருக்கின்றது, தமிழ்நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில இருக்கிறது என்ற வகையில் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையில தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா வெளிமாநிலங்களிலே இருக்கின்றார். குறிப்பாக டெல்லி சென்ற அவர் தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்திற்கும் சென்றிருக்கின்றார். அங்கு செய்தியாளர்களுடைய கேள்விக்கு முழுமையாக அவர் பதிலளிக்கவில்லை. அவர் சொன்ன பதிலை பொறுத்தவரையிலே உண்மையும் நீதியும் நிச்சயம் வெளியில் வரும் என்று சொல்லியிருக்கின்றார். தொடர்ந்து அவர் பல்வேறு வழக்கறிஞர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது.